பழங்காலத்திலிருந்தே ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் மூலிகைப் பொருள் கிராம்புதான். கிராம்பில் பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. அதிலும் குறிப்பாக சளி மற்றும் இருமலுக்கு உகந்த மருந்தாக கிராம்பு உதவி புரிகிறது. ஆயுர்வேதத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கிராம்பு அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளன. இதனை நாம் உண்ணும் உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் உணவின் சுவையை அதிகரிக்கலாம். அது மட்டுமின்றி உங்கள் வயிற்றை சுத்தம் செய்யவும் கிராம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கிராம்பு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுகிறது. நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் கிராம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போதைய தொற்று பரவும் காலகட்டத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள கிராம்பு அத்தியாவசியமான பொருளாக உள்ளது. அதிலும் குறிப்பாக கல்லீரலை பாதிக்க கூடிய தொற்றிலிருந்து நம்மை காப்பதில் கிராம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இரவு தூங்க செல்லும் போது 2 கிராம்பை எடுத்து லேசான சுடுநீரில் போட்டு குடித்தால் காலையில் உங்களின் வயிற்று கழிவுகள் முழுவதும் சுத்தமாகும். சளி காய்ச்சலுக்கும் மருந்தாகும். அடிக்கடி காய்ச்சல் மற்றும் சளி ஏற்படுபவர்கள் கிராம்பை சாப்பிட்டு வந்தால் அதிலிருந்து விடுபடலாம். கிராம்பில் பல ஆக்சிஜனேற்ற பண்புகள் உள்ளன. கிராம்பினை சாப்பிட்டால் அது நமக்கு ஏற்படும் அலர்ஜி பிரச்சனைகளிலிருந்து விடுபட செய்யும். அதோடு சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புடைய மூலிகையாக கிராம்பு செயல்படுகிறது. அதேபோல் தொண்டை மற்றும் பல் ஈறுகளில் உள்ள வீக்கத்தை குணப்படுத்தவும் கிராம்பு உதவுகிறது. ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க ஆக்சிஜனை கிரகிக்கும் தன்மையுடைய பொருளில் கிராம்பு முதன்மையானது. மசாலா பொருளான கிராம்பை தினமும் உணவில் சேர்த்து கொள்வது அவசியம். இன்றைய கொரோனா யுகத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து இறப்பு ஏற்படுவதுதான் அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது. இதை தவிர்க்க நினைப்போர் 1/2 டம்ளர் தேங்காய் பாலில் 1/2 டீஸ்பூன் கிராம்பு தூளை கலந்து குடித்தால் போதும். இதனால் உடலில் உள்ள ஆக்சிஜனின் அளவு அதிகரிக்கும். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.